எல்லாரும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பேச்சு பாஸ்கருக்கு ரொம்ப நன்றி. என்னோட நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு பணம் பார்க்குறேன், அதுக்கு அடுத்து பேசுகிறேன். அதாவது அறக்கட்டளை மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் அடிப்பசின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். கடும் பசியில் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட பசியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். ஆனால் சரியான வேலை சரியான இடத்துல என்னோடய படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல என்னோடய டீமே அப்படியே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோமெண்ட் கொடுக்குறேன். அதுவும் ஏன்னா அவங்க கூட அந்த இடத்துல நின்றாங்க, கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த ஒரு இதுக்காக அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டணும்னு உங்கள்கிட்ட கேட்கிறது. நன்றி. அரவிந்த் கொடுங்கப்பா. ஜான் கென்னடி, ஹரிஷ் பாபு சார் உங்க எல்லாருக்குமே முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அவர் தான் மெயின் கேரக்டரு. ஸோ இன்னும் ரெண்டு ஒன்று ஒரு மேடம் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிச்சைக்காரங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சிட்னியில். அவங்க வர முடியல. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு அம்மாவுக்கும் இந்த படத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சின்ன கண்ணனை வாங்க வாங்க, அவர் தான் முக்கியமாக எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது பெரிய துணையாக இருந்தார். இந்த மேடையில் வச்சு எல்லாரையும் அழகு பார்க்கணும்னு நினச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த மாதிரி தம்பிங்களை நம்ம கண்டிப்பான முறையில் ஆதரிக்கிறோம். வேறு எந்த உதவி இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். பெரிய சக்ஸஸ்னா நம்ம மகளுக்கு பெரிய சக்ஸஸ்னா நம்ம மாறிட்டு அவர் இயக்கத்தில் ஒரு குரூப்பில் அடிச்சிருக்காரு. தொழில்னு சொல்லி வெளியே கட்டப்படல, இல்லை அதை ரிலீஸ் ஆகலை. அவன் இவரே பண்ணிடுற ரிலீஸ் ஆகியா சொல்லி மாறி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேவை மொத்த போட்டு நானே அதான் வெளியே தெரியல. மாறி வந்து பண்ணிக்காப்புல விரைவில் அது வெளியே வரும். அவ்வளோ சாப்பிடலையா? அந்த நேரத்தில் நம்பர் கொடுத்துருந்தேன். பண்ணி போன் பண்ணிருக்கலாம்ல, வந்திருந்தேன். வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒன்ன போய் நான் கடுமையா பேசிக்கிறையா? சரி, ஒன்றும் இல்லையாப்பா. பாப்பா போய் சாப்பிடுவா. சார், நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா சார்? சொல்லுப்பா, கண்டிப்பா செய்யறேன்.
அவங்களுடைய பங்கை எடுத்து வைக்காம அதான் நான் செய்யவா சார் அவங்களுக்கு சொல்லாங்க சார் தேவையான நான் பிச்சைக்காரன் சூழ்நிலையால தள்ளப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் கேட்கிறோம் வெளியில அவங்க கேட்கிறாங்க அவ்வளோ அவங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா அவங்க பிச்சைக்காரங்க இல்ல அவங்க நீங்க தான் நாமளும் பிச்சைக்காரங்க நம்ம பையன் சொல்றாங்க அனர்த்தமா தெரியுது வந்து கட்டாயம் விரைவில் ஆரம்பிப்போம் டைம் ஆகும் அது ஆரம்பிப்போம் அதுக்கு பாதை வரும் கட்டாயம் ஆரம்பிப்போம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பெரிய சந்தோஷமா ஏன்னா கிடைச்சிட்டு தான் ஒரு கணக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கரெக்டான இடத்துல கிடைச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அண்ணன் எனக்கு வந்து தெரிஞ்சுட்டாரு இந்த இடத்துல என்னால் மறக்கவே முடியாது இது மட்டும் இல்லை பாட்டு நம்ம தோழியையும் சொல்லி படம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பெரிய படத்துக்கான ஒரு கதை பண்ணியிருக்கேன் அதுக்கு ப்ரொடியூசரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நல்லபடியாக நடக்கும் அது தோழியையும் தீபாவளி அன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல் கோல்டன் நோட்டஸ் மூவின்னு சொல்லி அதில் ரிலீஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்த பெரிய படத்துக்கான வாய்ப்புகளும் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இவர் பெரியவங்க போகணும் ஏன்னா மனசில் ரிவ்யூ சொல்லி நடக்குது ஆமாம் சரி அது போகலாமா